வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பீட்ரூட்டில் ஒரு பீட்ரூட் வதக்கல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்கங்க. பீட்ரூட்டை வந்து நல்ல துருவலில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் துருவி வச்சுக்கோங்கங்க. பீட்ரூட் துருவலில் வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். பீட்ரூட்டை பாருங்கள் நல்லா சூப்பராக துருவி வச்சுருக்கேங்க துருவலில் வச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இதிலேயே சாதத்தை போட்டு கூட கிளறி கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து எப்படின்னா ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாங்க. கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி வச்சே நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணுங்கங்க. இல்லாட்டா டக்குன்னு செவந்துரும் பார்த்துக்கோங்க. இந்த அளவு இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் வந்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டை பாருங்கள், இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பீட்ரூட்டை. நீங்கள் வந்து தேங்காய் போடாமல் வைக்கிறதுனால இந்த பீட்ரூட் வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் கூட எதுவுமே பண்ணாதுங்க, நல்லாயிருக்கும். நம்ம காலையிலே சமையல் பண்ணிடுறோம் பார்த்திங்களா, சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் கூட எதுவுமே பண்ணாது, நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்போடு அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பீட்ரூட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றபடி வெங்காயம் எதுவுமே நீங்கள் சேர்க்கவே தேவையில்லைங்க. பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் நல்ல நீல மிளகாய் போட்டிருக்கேங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படிஞ்சிடட்டும். கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவு கூட நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கல, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து காய்க்கு எப்போதுமே காய் வேகிற அளவு தாங்க தண்ணி சேர்க்கணும். எந்த காயுமே நம்ம வந்து வேக வச்சு வடித்து எடுத்துட்டு பொரியல் வைக்கிறது இந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. அதில் உள்ள சத்து ஃபுல்லும் போயிடும் பாருங்கள். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றியிருக்கோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.